ஏயா நான் இங்க எடுத்த போட்டோல 3 காப்பி கேட்டிருந்தேன், நீ 2 தான் கொடுத்த. இன்னொன்னு யாருக்கே கொடுத்த? மரியாதையா சொல்லியா? அது வந்து தாய்க்குள்ளவே என்ன விட்டு இந்த தேர்தல் எடுத்து வாக்குறது மாதிரி இதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைச்சு தமாஷா போட்டோ எல்லாம் எடுத்து காமிச்சிட்டேன். இப்படி ஒரு விசாரணைக்கு விஷயம் வரும் நான் கண்டா. உங்க விளையாட்டு தரத்தினால என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு. இனிமே நீங்க எவன் கல்யாணம் பண்ணிக்க போறான்? கஷ்டம்தான். அவன் யார் மாதிரி இருந்துட வேண்டியதான். பிஜாங்கிற செலவு வைப்பாங்க. ஒண்ணு செய்யலாமா? என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்மால் ஹவுஸ், சின்ன அதெல்லாம் தப்பே வேண்டாம். சேகர் பிரம்மச்சாரி நல்ல பையன், அவனை கேட்டு பார்க்கலாமா? ஒரு வீடு வாடகைக்கு வாங்குறதுக்கு இவ்வளவு பித்தராட்டம் பண்ணிருக்கான் உன் ஃப்ரெண்டு. அப்ப அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான்? ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். பெரிய தத்துவமே சொல்லிட்டீங்க. அதனால பதிலுக்கு நான் ஒரு கவுண்டர் தத்துவம் விடுறேன். கடல்ல அலை மேலதான் இருக்கும், உள்ள போனா ரொம்ப அமைதியா இருக்கும். சேகர் அந்த மாதிரி மாற்று குறையாத தங்கம். பெண்கள்னாலே அம்மா அக்கா தங்கச்சின்னு 3 ஜாதி தான் இருக்கிறதா அவன் நினைக்கிறான். பொண்டாட்டி அப்புறம் அந்த இது அதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது. பாவம். இப்படி அவகிட்ட தத்துவம் எல்லாம் பேசி உன்னை எப்படியா சமாதானம் பண்ணி அந்த பொண்ணுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடலான்னு பார்த்தேன். ஆனா ஒரு கண்டிஷன் போட்டா. என்ன கண்டிஷன்? என்ன பொண்டாட்டின்னு போய் சொல்லிதான் அந்த ஆளு போட்டோவை காமிச்சிருக்காரு. அதனால அவரோட பொண்டாட்டியை தான் நான் அந்த வீட்டுக்குள்ள போறேன். அவர் நல்லவரா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை. அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னோட முடிவை சொல்லுவேன். இடையில வாய திறந்தீங்க, நீங்க உங்க பொண்டாட்டி உங்க ஃப்ரெண்டு அத்தனை பேரையும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயில கம்பி என்ன வச்சிருவேன். ஜாக்கிரதை. இப்படி ஒரு கண்டிஷன் போட்டதுனால ஜெயிலுக்கு போறதை விட வாய மூடிக்கிட்டு இருக்கிறதே பெட்டர்னு சைலண்டா இருந்துட்டேன். காலப்போக்குல உன் மனசும் மாறிச்சு, அவன் மனசும் மாறிச்சு. உங்க 2 பேர் பொருத்தத்தை பார்த்து நானும் சந்தோஷப்பட்டேன். உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லி இங்கேயே உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுடலாம் தான் மாலையும் தாலியுமா வந்தேன். நீ என்னடா அவளை பார்சல் பண்ணி ஒரு முரடங்கிட்ட அனுப்பிச்சுட்டு இப்படி பேந்தா மாதிரி நிக்கிறியா? பேந்தாவா? நான் ஒருத்தர் மாதிரி எல்லா குழப்பத்துக்கு காரணம் நீதான். வந்து தொலைஞ்சவன் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா இந்த கண்டாதி கூத்தெல்லாம் நடந்திருக்காதுல்ல. அதெல்லாம் சரிப்பா. அந்த பொண்ணு இப்ப வாந்தி எடுத்தாளே, அது அந்த பொண்ணுக்கு ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு. அதுக்காக 2-3 தடவை ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்காக போயிட்டு வந்தா. சரி சரி, இனிமே யோசனை பண்றதுக்கு நேரமே இல்ல. அந்த டாக்ஸி எங்க போச்சு என்ன எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வாங்கப்பா. இவனை கூட்டி போனா காலேஜ் எடுத்துட்டு நானே போறேன். என் துணை எப்பேற்பட்டதுன்னு உனக்கு தெரியாது. ஆமாப்பா, அனுமார் இல்லாம சீதையை கண்டுபிடிக்க முடியாது. கூட்டிட்டே போ. அனுமார் சீதால திருவள்ளுவர் கதையெல்லாம் பேசுறதுக்கு தான் டைமா? இதெல்லாம் பேசுறதுக்கு தான் டைமா? வாடா. என்ன இவன் திருவள்ளுவர்னு சொல்லிட்டு போறான்? சார் எங்க சார் போகணும்? எப்ப டிரைவர், இந்த MSW 2161 டாக்ஸி எந்த ஸ்டாண்ட்ல நிக்குதுன்னு தெரியுமா? ஏன் என்ன விஷயம்? ராத்திரி ஒரு பொண்ணை ஒரு முரணை அந்த டாக்ஸியை கடத்திட்டு போயிட்டான். அவங்க போன இடத்தை கண்டுபிடிக்கணும். அது உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணா? கட்டிக்க போற மாப்பிள்ளையே பொண்ணு அவங்க எடுத்துக்கிட்டு போயிட்டான். நிச்சயமா நீங்க அவனை கண்டுபிடிக்க போறது இல்ல. விடுங்க, அவனே தாலி கட்டட்டும். என்னப்பா சொல்றேன்? பின்ன சார், MSW 2161ங்கறீங்க. அது உங்க கண்ணு முன்னாலே நிக்குது. ஓடிட்டு போனவனா குத்துக்கல்ல மாதிரி பக்கத்துல நிக்கிறேன். இதையே உங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த பொண்ணை எங்க சார் கண்டுபிடிக்க போறீங்க? அது நீதானா? அப்படி வேண்டிய சீக்கிரம் போலாம். நாம என்ன மாப்பிள்ளை போயிட்டு இருக்கோம். நீ போய் சேர்றதுக்குள்ள இங்க ஃபர்ஸ்ட் நைட்டே முடிச்சு போயிடும். ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணிகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ. சார் ஒரு சந்தேகம். சந்தேகம்? இங்க சாலனா கடை இருந்தது இப்ப காணோமா? கோவப்படாதீங்க சார். நீங்க புறப்படுறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க இந்நேரம் பிடிச்சி வச்சிருந்திருப்பாங்க. நீங்க மாப்பிள்ளை மாதிரி போய் தாலி கட்டி கூட்டு வந்திருக்கலாம்ல. குட் ஐடியா. தேவையில்லையே, சமயத்துல உனக்கு கூட மூணு வேலை செய்யுது. வழியில எங்கேயா போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தா உடனே வண்டியை நிறுத்து. வண்டியை நிறுத்த கூட வேணாம், அதுவும் அங்கங்க நின்று தானே போகுது. அலையா நீ ஏன் சார், கம்ப்ளைண்ட் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா எங்க கடத்திக்கிட்டு போய் வச்சிருக்காங்கிறத பத்தி இதுல எழுதவே இல்லையே. அது தெரிஞ்ச நாங்க சார் இங்க வர்றோம். அதே பிரச்சனை போலீஸ் கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட தெரியல உனக்கு. மரியாதை இல்லாம சார், எல்லாத்தையுமே நாங்க சொல்லிட்டா நீங்க எதுக்காக சார் இங்க இருக்கீங்க? சார், ஒரு 20-25 கிலோமீட்டர் தூரத்துல ஏதோ ஒரு மலை இருக்குதான். அந்த மலையில தான் கொண்டு போய் வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். 22 கிலோமீட்டர், அதாவது 22 கிலோமீட்டர் சொல்றீங்க சார். இந்த பக்கம் திருநீர் மலை இருக்கு, அந்த பக்கம் திருத்தணி மலை இருக்கு, நடுவுல குன்றத்தூர் மலை இருக்கு. இதுல எந்த மலைன்னு சொல்றீங்க? அதுவும் இல்லாம எங்களுடைய எல்லை 3 கிலோமீட்டரோட முடிஞ்சு போயிருது. இந்த கம்ப்ளைண்ட கொடுக்கணும்னா இதுக்கு அடுத்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும். அங்க கொடுக்கப்படாது, அதுக்கு அடுத்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும். அங்கதான் நீங்க இதை கொடுக்கணும். சார் சார், நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி ஒரு தகவலாவது கொடுத்துருங்க சார். சாரி சார், சட்டத்துல அதுக்கெல்லாம் இடமே இல்ல சார். சார், எப்படியாவது தயவு பண்ணி கொஞ்சம் சட்டத்தை நீட்டி இடம் பண்ணுங்க சார். I say you get up and get out.
எல்லா வேலையும் எங்கிட்டே வாங்கினே பலபத்திரவுட்பாணி பூஜாம் சமர்ப்பயாமி ரோஜீவர்வாயுக்தம் நாகவல்லே தீர்க்கம் கற்பூர்ஜோதனம் நிக்தம் தாம்பூலம் பிரதேயதாம் மகாகணாதிபதே நமः கோபாய ஸ்வாஹாதனம் மகாகணபதயே நமः முகூர்த்தத்துக்கு நாய் ஆயிட்டு சீக்கிரமா போய் பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. ஏ கபாலே, அண்ணாது பொண்ணு ரெடியா இருந்தா நீ போய் அவளை தள்ளினோட. சரி அண்ணாது. என்ன பண்றாங்கன்னு பாப்போம். பேசாம போயிடலாமா? நான் உனக்கு வேற பொண்ணு பார்த்து வேண்டா நீ. மேடம், கோயம்புத்தூர்ல வாங்கின கராத்தே பெல்ட்டுக்கு இப்பதான்டா வேலை வந்திருக்கு. இந்த பயல்களை என்ன செய்யறான்னு பாருங்க. கத்திக்கு கத்தி எடுத்தா காயம் தாண்டப்படும். என் புத்தியை யூஸ் பண்ணி இப்ப என்ன செய்யறேன் பாரு. நானு புத்தியை பாட்டில வச்சிருக்கேன். இவன் தான் சேகர். உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே மறந்துடுவா. நம்ம வீட்டுக்காரிக்கு சோறு தண்ணி கொடுத்த தங்கமான புள்ளியாச்சே. நம்ம வீட்டுக்காரியா? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இதுல? இவன் வீட்டுக்காரியா? அங்கதான் பிரச்சனையா இருக்குது. இதப்பா, இதான் வேணாங்கிறது. டமாட் பண்ண எனக்கு கெட்ட கோபம் வரும். கொஞ்சம் இருங்க. அவன் ஏதோ தெரியாம ஆத்திரத்துல பேசிவிட்டா. நாம எனக்கு புத்தி சொல்றேன். பெரிய மனுஷன் சொல்றாங்க. கவனம் பாருங்க எல்லாரும். அறிவு கட்டவனே, அத்தனை பேர் அறிவாளோட நிக்கிறாங்க. அவங்கள போய் எதிர்க்கிறேன். கொத்தி கிளறி ஊர்கா போட்டுருவானுங்க. அதுக்காக சுமதி அம்மா ரோட்டி போய் சொல்றியா? நீ ஒண்ணு முழுசா என் மூளையை நம்பல. இப்ப என்ன செய்ய போறேன் பாரு. நானு வண்டியில ஏறி உட்காரு. வண்டி திருப்பி சொல்லு. வண்டி திருப்பு. என்னத்தே, ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் சமாதானமா பேசலாமா? இப்ப என்னங்கிற நீ? ஒண்ணும் இல்ல, அந்த பையன் இருக்கானே ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருக்கான். மாப்பிள்ளையா உட்காரணும்னு நினைச்சா முடியலன்னு ஆயிருச்சு. தொண மாப்பிள்ளையாவது உங்க கூட உட்கார்ந்துட்டு போறேன்றான். இப்ப சொன்னீங்க, இது நல்லா இருக்குது. என்னப்பா, தொண மாப்பிள்ளையா குந்த வச்சுக்கலாமா? மச்சா இருக்கும்போது அவனெல்லாம் இருக்கானே. பாவண்டா அவன். ரொம்ப நேரம் அந்த பிள்ளைக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்தி பத்திரமா வச்சிருந்துருக்கான். மாப்பிள்ளையா தான் ஆக முடியல. தொண மாப்பிள்ளையா குந்திக்கிட்டு போறான். கரெக்டுமா? நீயே வந்து அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லி தர நாய்க்குட்டி இஸ்துக்கணும் ஒரு மாதிரி இஸ்துக்கணும் வந்துற. அண்ணாத்த, அந்த முட்டைக்கண்ண பார்த்தா ஏமாத்து பேர் வெளி மாதிரி இருக்கு. எதுக்கு நானும் கூட வரேன்? கைத நான் என்ன மாங்கா மறையனா? அந்த சொத்த பசங்களை பார்த்து ஏமாறதுக்கு. எப்படி குந்திக்கலாம் பாருங்க. என்ன தொணமாப்பிளி ஆகணும், அவ்வளவுதானே ஆக்கி போடுறேன். இதுக்கு போய் பொம்பளை படம் மாதிரி முடிக்கின்னு குதி இருக்கிறியா? வானா அறிவு இருக்கா உனக்கு? அதுக்கு இல்ல, கவலையா உட்கார்ந்து இருக்கான். பக்கத்துல உட்கார்ந்து 2 வார்த்தை ஆறுதலா சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே. அவ்வளவுதானே. பாருனா, நீ தொணமாப்பிளி ஆகணும். அதுக்கு போய் எதுக்கு நீ கவலைப்படுற? என்ன அண்ணாச்சி அவங்களோட வண்டியில போயிட்டு இருக்காரு. வாத்தியார் எதை செஞ்சாலும் ஐடியாவோட தான் செய்வாரு. பொறுத்து இருந்து வேடிக்கையை பாரு. என்ன சொல்லுங்க? இன்னும் நம்ம மூளை நீ சரியா புரிஞ்சுக்கல. மாப்பிள்ளை இங்க எடுத்துக்கிட்டு வந்துட்டு கல்யாணம் அங்க எப்படி நடக்கும்? நீ என்ன சிரிக்கிற? என்ன தள்ளின்னு வந்துட்டா கல்யாணம் நின்றுடுமா? அதான் கிடையாது. நான் போறேன்னா கூட அங்க என் தம்பி தாலி கட்டுவானே. குடும்பம் தான் நடத்துறீங்களா இல்ல முனிசிபாலிட்டி நடத்துறீங்களா? டிரைவர் வண்டி வீசுப்பா. வேணும் நல்ல இருக்கவனே. முனிசிபாலிட்டி வேணும். வழியில் எங்க போலீஸ் ஸ்டேஷன் கண்டாலும் என்ன ஹேண்ட் ஓவர் பண்ணிடு. நான் அங்க போய் கல்யாணம் தடுத்து நிறுத்துறேன். சார் இந்தாங்க. இப்ப ஆளை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கான். இந்த கயத்துல அவனை கட்டி போடுங்க சார். நீங்க இந்த அளவுல வச்சுக்கோங்க, உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அறிவாரி சுத்தி இதுக்கெல்லாம் எனக்கு சம்பந்தமே இல்ல. முடிங்க சார். சரி கூட. யோ, முன்ன பின்ன கட்டி பிடிச்சிருக்கியா? நடுக்கத்தை பார்த்தா தெரியல உனக்கு. உன்னால என்ன பண்ண முடியும்? நடுக்கத்தையும் வச்சு போடுவா. அப்புறம் எம்எல்ஏ கொலை கூட வராது. என்ன பாரு, என்ன இவன் முகமுடி கொலைக்காரன் சார். கல்யாண கோரத்துல காத்துக்கிட்டு வந்து என் வாட்சியெல்லாம் பிடிக்கிறான் சார். அரசியல் முகூர்த்த நேரம் முடிய
ஆயிட்டு போறது, இன்னும் மாப்பிளைய காணோம். இப்ப என்ன பண்றது? ஐயா, அண்ணாத்த வரல பரவாயில்ல, நான் இருக்கிற தாலி கட்ட. அவரை போய் தள்ளிட்டு வர. தள்ளிட்டா தூக்கிட்டே வந்துடுறேன். எனக்கும் ஆகலைங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். ஒரு நிமிஷம்டா. இனிமே நாம போய் மாலை வாங்கி மண்டபம் தோரணம் எல்லாம் கட்ட ஏகப்பட்ட செலவாகும். எல்லாம் ரெடியா இருக்கு. இதா மாலை கழுத்துமா பொண்ணு கூட ரெடியா இருக்கு. நீங்க தாலி கட்டிடா. அல்பம் அல்பம் கல்யாணம் சரிவா. முகூர்த்தம் போயிடும். அதுக்காக தான் சொன்னேன். சரிவா. நடா இது கல்யாணம். மேலக்காரரையும் காணோம், ஐயரையும் காணோம். நீ இருக்கும் போது ஐயர் தனியா இருக்கு. உட்கார்ந்து தான் உழவேன். சரிவா. நான் தான் ஐயரா. சரிவா, பண்ணிவிடுறேன். இந்த மாலை தாலியடே. தாலி தாலி கிழமை இங்க இருக்கு. ஆரம்பிக்கணுமா? அச்சது போடுறதுக்கு ஆள் இல்லையே. ஐயோ, சரி விட்டு. டாக்ஸி டிரைவர் டிரைவர் சீக்கிரமா. இதோ வரேன் சார். மந்திர சொல்றதுக்கு மேல நான் ரெடி ஆகிட்டுமா? சார் இந்த டிரைவர் பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்காரன் எல்லாம் இப்ப நீதான் போட அச்சத கட்டுதாலிய மாங்கல்யம்
மந்திரம் தந்துனா நேரா மம ஜீவன ஹேதுனா அதுக்கு மேல மந்திரம் தெரியாது கல்யாணம் பண்ணி மாட்டிக் கொண்டார் அந்தி மாலையில் மலச்சாலையில் ஒரு